தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடிமின்னலோடு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானாவில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தவிர டெல்லி அமிர்தசரஸ் கத்ரா விரைவுச்சாலை உட்பட 3 முக்கிய நெடுஞ்சாலை திட்டங்கள், குருஷேத்ரா மேம்பால ரயில் பாதை மற்றும் 3 புதிய மருத்துவக் கல்லூரிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார். மேலும் ஹான்சி பார்வாலா நெடுஞ்சாலை திட்டம் மற்றும் சீக்கிய அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். ஹரியானாவின் ஜின் சோனிபட் இடையே இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். இது முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான ரயில் என்று குறிப்பிட்ட அவர், இது உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இந்தியாவின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயிலாகவும் திகழ்கிறது என்று கூறினார். ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கும் உலகின் ஒரு சில நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் சுய கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. இதில் பொதுமக்களே தங்களது சுய விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யலாம். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றத்திற்கு பிறகு உருவாக்கும் அடையாள எண்ணை பொதுமக்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த கணக்கெடுப்பில் வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சார வசதி உள்ளிட்டவை தொடர்பாக 33 கேள்விகள் கேட்கப்படும். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். முன்னறிவிப்பின்றி சமூக நீதி விடுதியில் திடீரென முதல்வர் விஜய் ஆய்வு செய்த நிலையில் கல்லூரி மாணவர்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார். திமுக ஆட்சியில் 44 கோடியில் திறக்கப்பட்ட 10 மாடி புதிய கட்டடத்தையும் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சிறை வார்டன்கள் அதிகாரிகளுக்கு தெரியாமல் பதிவேட்டில் கையெழுத்திடாமல் சாவியை எடுத்துச் சென்று அறையை திறந்து சபரிவர்மனை கொடூரமாக தாக்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. இக்கொலை தொடர்பாக 3 வார்டன்கள் மற்றும் 8 கைதிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 8 கைதிகளையும் வேறு சிறைக்கு மாற்ற தனிப்படை காவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஊத்தங்கரை தாவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவான வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரிய மனுதாரரின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சிபிஐக்கு மாற்ற கோரிய பொதுநல வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை மீண்டும் விசாரிக்குமாறு திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜே பாலசுப்ரமணி என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கூடுதல் ஆதாரங்களை சமர்ப்பிக்க திங்கட்கிழமை வாதாட அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு விடுத்த கோரிக்கையை தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு ஏற்க மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டப்படும் குதிரை பேரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி இன்பதுரை ஆகியோர் நேரில் புகார் அளித்தனர். பின்னர் பேட்டியளித்த அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் தற்போது டிஜிபியிடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தனர். தாவேக தூய சக்தியாக இருந்தால் குதிரை பேர புகாரில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். சாதிய மதவாத சக்திகளுடன் தேர்தலுக்காக கூட கூட்டணி சேரமாட்டோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தாவேக கூட்டணிக்கு பாமக வந்தால் இணைந்து செயல்படுவீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறினார். பழனி கோயில் நிலமோசடி வழக்கில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகளிடம் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா விசாரணை மேற்கொண்டார்.
இந்த விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறை சார்பில் புகார் அளித்த முருகானந்தம் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அதேபோல் வருவாய்த்துறை தாசில்தார், பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரும் ஆஜராகினர். அவர்களிடம் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா விசாரணை மேற்கொண்டார். இதனிடையே வழக்கில் சிக்கிய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்ஜாமீன் வழங்கியது. பழனி நில முறைகேடு விவகாரத்தில் குற்றவாளியை அமைச்சர் ரமேஷ் காப்பாற்ற முயற்சிப்பதாக திமுக சட்டத்துறை இணைச் செயலர் பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். பழனிக்கே விஜய் ஆட்சி மொட்டையடித்திருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். இவ்விவகாரத்தில் விசாரணை முறையாக நடைபெறாவிடில் திமுக நீதிமன்றத்தை நாடும் எனவும் பரந்தாமன் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் இரவிலும் பத்திரப்பதிவு நடந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் அதற்கு அக்கட்சியின் சட்டத்துறை இணைச் செயலர் பரந்தாமன் பதிலளித்துள்ளார். கோயில் நிலத்தை தாங்கள் யாருக்கும் பதிவு செய்து தரவில்லை எனவும் அவர் சாடியுள்ளார். டோக்கன் போட்டால் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்பது விதி எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயப்படுகிறார் என்றும் பரந்தாமன் குறிப்பிட்டார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் அளித்த விளக்கத்தை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் லஞ்சம் பெற்று நியமனங்கள் நடைபெறுவதாக தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாகவும் லஞ்சம் பெறப்பட்டதாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றத்தில் அனைத்து விண்ணப்பங்களும் சட்டப்படி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பு தெரிவித்தது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு இந்த ஆண்டும் கட்டாயம் பின்பற்றப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு கூடுதலாக 150 அரசு மருத்துவ இடங்களும் 800 தனியார் மருத்துவ இடங்களும் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தண்ணீரை வழங்கவில்லை என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது நூலகம், வகுப்பறை கட்டடம் உள்ளிட்ட 6 புதிய கட்டடங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஷாஜஹான் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு தண்ணீர் வழங்காமல் இருப்பதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக விமர்சித்துள்ளார். 1993 தன் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட கொலை பழியை போன்று திமுக தலைமை குற்றச்சாட்டை தொடுத்திருப்பதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நினைவலைகளை முரசொலி வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். 1993 ஏப்ரலில் நடந்த நிகழ்வை 2009 முரசொலியில் கருணாநிதி எழுதியதை இப்போது திமுக தலைமை மறுபிரசுரம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறியதால் ஏற்பட்ட வெறுப்பில் தன்னை களங்கப்படுத்துவதற்காக இதனை வெளியிட்டார்களா என வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சூசகமாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு 20 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்த 6 மாத கால அவகாசம் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் அந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் கருத்தில் கொண்டுள்ளதாகவும் வழக்குகள் முடிந்த பிறகே இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு விவகாரத்தில் கர்நாடக அரசின் மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தென்பெண்ணையாற்றில் கிளை நதியான மார்க்கண்டேயா நதியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு தீர்ப்பாயம் அமைக்குமாறு தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து கர்நாடக அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் காண முடியவில்லை என கூறி அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கடந்த மே 8ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தன. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பதால் முதலில் சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையே அணுகியிருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ததை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தனர். மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து 2வது ஆண்டாக குறைந்துள்ளது.
2026-27 நிதியாண்டில் 2469 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 266.2 கோடி ரூபாய் குறைவு. அதேவேளையில் PM ஸ்ரீ பள்ளி திட்டம் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மறுப்பதால் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளுக்கான மத்திய அரசின் பங்கான 3440 கோடி ரூபாயை மத்திய அரசு தொடர்ந்து நிறுத்தி வைத்துள்ளது. விக்சித் பாரத் கல்வி மசோதா உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று உயர்கல்விக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் மக்களவையில் விக்சித் பாரத் ஷிக்ஷா அதிஷ்டான் மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்தது. தற்போதைய UGC, AICTE போன்ற அமைப்புகளை கலைத்துவிட்டு நாட்டில் உள்ள உயர்கல்வி நிலையங்களுக்கு ஒற்றை ஒழுங்குமுறை ஆணையத்தை உருவாக்குவதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கமாகும். இதுகுறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கையில் அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்தப்பட்ட ஒற்றை அமைப்பிடம் ஒப்படைப்பது உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி உரிமையை பாதிக்கும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருக்கும் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கும் அரசமைப்பு திருத்த மசோதா மீதான இறுதி முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா குறித்து இன்னும் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டனர். இதனால் இதன் வரைவு அறிக்கையை இறுதி செய்யாமல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக குழுவின் தலைவர் அபராஜிதா சாரங்கி தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை தவிர்க்குமாறு கப்பல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் அமெரிக்கா, ஈரான் முதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்திய கடல்சார் நிர்வாக பொது இயக்குநரகம் இந்த அவசர கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. அண்மை கால கப்பல் தாக்குதல்களில் இந்திய ஊழியர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கப்பல்களின் பாதுகாப்பு நிலையை உச்சக்கட்டத்திற்கு உயர்த்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்திரில் தொடர் உண்ணாவிரதம் இருக்கும் சூழலியல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஜூலை 20 வரை எப்பாடுபட்டேனும் உயிரோடு இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். ஜூலை 20 அன்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தப்பட உள்ளது. கரப்பான் ஜனதா கட்சி ஒருங்கிணைக்கும் இந்த பேரணி வெற்றி பெற மக்கள் திரளாக வராவிட்டால் பேயாக திரும்பி வருவேன் என்று நகைச்சுவையாக கூறினார். டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும் சூழலியல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை காங்கிரஸ் காரியக்குழு உறுப்பினர் பவன் கெரா நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என உண்ணாவிரதம் இருந்து வரும் வாங்சுக்கை ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக துணை பொதுச் செயலர் ஆர் ஆசா ஆகிய அரசியல் தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆதரவு கொடுத்தனர். எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். 2029 தேர்தலில் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெறவும் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தவும் எடுக்கப்படும் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்பதால் மசோதாவை தாக்கல் செய்யும் முன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கோரியுள்ளது. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக பெண் கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. செம்மொழி பூங்கா திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மேயருடன் காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் காயத்ரி மேஜை மீதேறி வாக்குவாதம் செய்தார். அப்போது திமுக பெண் கவுன்சிலர்கள் மீனா லோகு, மாலதி உள்ளிட்டோர் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியின் கையை பிடித்து இழுத்து கீழே இறக்கினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்ட அரங்கிற்குள் கடுமையாக மோதிக்கொண்ட திமுக கவுன்சிலர் மீனா லோகுவும் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியும் வெளியே வந்தவுடன் தோள் மீது கை போட்டவாறு தோழமையுடன் விவாதித்தவாறே சென்றது கவனம் ஈர்த்தது. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர் கூட்டமைப்பினர் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை, திருச்சி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, கரூர், செங்கல்பட்டு, ஈரோடு, கிருஷ்ணகிரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விவசாயிகளும் திரளாக பங்கேற்றனர். வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் வணிகம் மற்றும் வேளாண் பொறியியல் ஆகிய 4 துறைகளின் பணிகளையும் ஒரே களப்பணியாளர் மேற்கொள்ளும் வகையில் இந்த திட்டம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது.
சென்னை திருவான்மியூர் உத்தண்டி மேம்பாலத்தின் மதிப்பீட்டுச் செலவை ஆய்வு செய்ய மாநில நெடுஞ்சாலை ஆணையம் குழு அமைக்க முடிவு செய்துள்ளது. இக்குழு 2100 கோடியாக உள்ள திட்டத்தின் மதிப்பீட்டை 1500 கோடியாக குறைக்கும் வழிகளை ஆய்வு செய்யும் என தெரிகிறது. திருத்தப்பட்ட விவரக்குறிப்புகளின் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள சம்மதமில்லை என்றால் ஒப்பந்ததாரர் ஒப்பந்தத்திலிருந்து விலக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ரெஸ்டோ பார்களை அனுமதிப்பதற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முன்னதாக ரெஸ்டோ பார்களை அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக பேசிய ஆர்.பி. உதயகுமார் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என தாவிக அரசு ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். ரெஸ்டோ பார் திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். துறையை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெறுவது இயல்பானது என கூறியுள்ள அவர், ரெஸ்டோ பார் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என தெரிவித்துள்ளார். மியான்மரின் ரக்கைன் மாகாணத்தில் 2 அகதிகள் படகுகள் கவிழ்ந்த விபத்தில் 500க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா அகதிகள் இறந்திருக்கலாம் என்று ஐநா முகமைகள் தெரிவித்திருக்கின்றன. ஜூன் மாத இறுதியில் மியான்மரின் ரக்கைன் மாநிலத்திலிருந்து புறப்பட்ட இந்த படகுகள் மோசமான வானிலை காரணமாக கடல் சீற்றத்தில் சிக்கி மூழ்கியதாக கூறப்படுகிறது. ஈரானின் ராணுவ திறனை முடக்கும் நோக்கில் அமெரிக்கா தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஹார்மஸ் நீரிணை அருகே பாலங்கள், ரயில் நிலையம், விமான நிலையம் மற்றும் புஷர் அணுமின் நிலையம் அமைந்துள்ள பகுதி ஆகியவை இலக்காக வைத்து தாக்கப்பட்டுள்ளன. இந்தியா ஈரான் கூட்டுறவில் உருவாக்கப்பட்ட சபாஹர் துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருவதாகவும் அமெரிக்க ராணுவத்தை உலகின் வலிமை மிக்க படையாக மாற்றியுள்ளதாகவும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மோதல்களுக்கு மத்தியில் வான்வழி தாக்குதல்களின் பலனை விரைவில் காணலாம் என அவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் மின்சார கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் தென் மாகாணங்களில் கடுமையான வெப்பம் நிலவி வருவதால் பொதுமக்கள் மின்சார பயன்பாட்டை குறைக்குமாறு ஈரான் எரிசக்தி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தி வருவதால் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஆட்சி காலம் நிறைவடைந்ததை அடுத்து வரும் அக்டோபர் 27ஆம் தேதி இஸ்ரேலில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு பெருகி வருவதால் நெதன்யாகு ஆட்சியை தக்கவைக்க கடுமையான சவாலை எதிர்கொண்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகள் மீது 100 விழுக்காடு கூடுதல் வரி விதிக்க வழிவகை செய்யும் மசோதா அமெரிக்க செனட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கான ரஷ்ய அதிபர் புதினின் நிதி ஆதாரங்களை முடக்கும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் மாஸ்கோவிடமிருந்து இயற்கை எரிவாயுவை வாங்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த மசோதாவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமின் வடக்கு மலைப்பகுதியான லாய்சாவ் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவும் திடீர் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டன. இந்த இயற்கை சீற்றத்தால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாயமான 4 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அப்பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகியுள்ளதால் காட்டாறுகளை கடப்பதை தவிர்த்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உள்ளூர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஜப்பானில் தந்தை வழி ஆண்கள் மட்டுமே பேரரசராக முடியும் என்ற சட்ட திருத்தத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் இளவரசி ஐகோவுக்கு பேரரசியாகும் தகுதி மறுக்கப்பட்டு தற்போதைய பேரரசரின் 19 வயது மருமகன் இசாகிட்டோ அடுத்த வாரிசாக ஆகவுள்ளார். இந்த ஆண் வாரிசு முறை குறித்து கடும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது ஒரு தனி நாட்டின் செயல்பாடாக இருக்கக்கூடாது, அது உலகளாவிய கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பேசிய அவர், வளரும் நாடுகளுக்கு 5000 ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மேலும் ஐநாவின் நோக்கங்களை வலுப்படுத்தும் வகையில் சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 29 நாடுகள் இணைந்து புதிய உலகளாவிய AI அமைப்பை உருவாக்கியுள்ளன. 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் சீனா முறைகேடு செய்து தன்னை தோற்கடித்ததாக டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தனது கடுமையான பொருளாதார கொள்கைகளால் கோபமடைந்த சீனா ஜோ பைடனை வெற்றி பெறச் செய்ய 18 மாநிலங்களின் வாக்காளர் விவரங்களை திருடியதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் சீனா இதனை முற்றிலும் மறுத்துள்ளது. தேர்தலில் சீனா தலையிடவில்லை என அமெரிக்க உளவுத்துறையும் ஏற்கனவே கூறியிருக்கும் நிலையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்தே ட்ரம்ப் இவ்வாறு பேசுவதாக எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கின்றனர்.
சிலி நாட்டின் கடலோர பகுதிகளை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல் மற்றும் கனமழையால் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மின்சாரமின்றி தவிக்கின்றனர். ஆவேசமாக எழும் கடல் அலைகள் மற்றும் பலத்த காற்றால் வீடுகள் சேதமடைந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். மோசமான வானிலை காரணமாக நாட்டின் 9 மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் தாங்களாகவே எளிதாக ஆடைகளை அணிய உதவும் புதிய ரோபோட்டிக் ஆடை அமைப்பை கொரியா மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். கொடி படர்வதை போன்ற தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த மென்மையான ரோபோ ஆடைகளுக்குள் காற்றழுத்தம் மூலம் விரிவடைந்து வெறும் 10 வினாடிகளில் உடலுக்கு பொருந்துமாறு தானாகவே ஆடையை அணிவித்து விடுகிறது. அரசியல் வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததை முதல் தவறாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய நாள் மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தம்மை நிர்பந்தப்படுத்தி அதிமுகவுடன் கூட்டணி சேர வைத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அந்த நிர்பந்தத்திற்கு உடன்படாமல் இருந்திருந்தால் மதிமுக வலுவும் பொலிவும் பெற்றிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். 2017இல் பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் கூட்டணி வைத்ததை 2வது தவறாக வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் கொள்முதலில் தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தனது அறிக்கையில் அவர் காவிரி பாசன மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணி முடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் போதிய இடவசதி இல்லாததை காரணம் காட்டி கொள்முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தாவிகவில் புதிதாக இணைபவர்கள் அனைவரும் தூய்மையானவர்கள் என்று கூறிவிட முடியாது என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஊழலற்ற ஆட்சியை வழங்க முயற்சிப்பதால் தாவிகவுக்கு முழு ஆதரவை இறுதி வரை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். வெளிநாட்டு மாணவர்கள் பத்திரிகையாளர்களுக்கான விசா விதிமுறைகளில் புதிய திருத்தங்களை மேற்கொள்ள அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முடிவு செய்துள்ளது. இதுவரை இந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் தங்களது படிப்பு அல்லது வேலையின் காலம் முடியும் வரை காலவரம்பின்றி அமெரிக்காவில் தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் இனி இந்த விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையான காலவரம்பு மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்குவதை குறைக்கவும் விசா விதிமுறைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவுமே இந்த புதிய காலவரம்பு விதிகள் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.